ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழ்நாடு மின் வாரியத்தில் வந்து ஒரு 150 போஸ்ட் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்க போகிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இதை பார்க்க போகிறோம். டிஎன்இபியில் வந்து 2019 ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து 150 போஸ்ட் வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அந்த போஸ்ட் நேம் வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சேலரின்றது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக லிமிடெட் சொல்லிட்டு டிஎன்இபியில் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, திருப்பூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம் என்ன சொல்லிட்டு திரு எஸ் கிருஷ்ணன் மேற்பார்வை பொறியாளர் டி வந்து கொடுத்துருக்காரு. திருப்பூர் மின் பகிர்மான வட்ட அவர்களால் கீழ்கண்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2019-2020க்கான மின்னிய பிரிவு கம்பியர் பிரிவு ஐடிஐ தொழிற்பயிற்சி மையத்தில் 2 வருடம் பயிற்சி தேர்ச்சி பெற்ற 150 நபர்களை 1 வருட காலத்துக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் லிமிட்டடில் திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 150 பேர் எடுக்க போகிறாங்க. ஒரு ஐடிஐ முடிச்சிருந்தா போதும். அது வந்து என்ன தகுதினா, மின்னியல் பிரிவு, அதாவது எலக்ட்ரிக்கல் பிரிவு மற்றும் கம்பைலர் பிரிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ முடித்தவங்க தான். மொத்தம் 7709 ரூபா சேலரி. இது ஸ்டைப்பன் தான். 1 வருட கால பயிற்சி காலம். இது முடிஞ்சவொடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டெஃபினட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா, தகுதி வாய்ந்த தொழிற்பயிற்சி முடித்த ஐடிஐ நபர்கள் apprenticeship.com என்ற இணையதளத்தில் பதிவு செய்து பதிவு எண் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பெற்றிருக்க வேண்டும். மற்றும் அதற்கு முன்னர் தொழிற்பழகுவராக தனியார் துறையில் மற்றும் அரசு துறையில் பயிற்சி பெறாமல் இருப்பவர்கள் மட்டுமே விண்ணப்பித்து திருப்பூர் பாலமல் காலனி மேற்பார்வையாளர் பொறியியல் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என கொடுத்துருக்காங்க. இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு இபி ஆஃபீஸில் தான் கேட்டிருக்காங்க. தனியார் துறையில் மற்றும் அரசு துறையில் பயிற்சி பெறாமல் இருப்பவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு டிகிரி நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன் சார், எனக்கு வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வேணுன்றவங்க இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து ஒரு 7500 ரூபா உள்ள சேலரி, 7800 ரூபா வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க சேலரி. 150 பேர் எடுக்க போகிறாங்களாம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். மேற்கொண்ட பதவிக்கான நேர்காணல் வந்து பின்னர் தேதி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணன்றவர் தான் கொடுத்துருக்காங்க. ஏஇ அவர், திருப்பூர் ஏஇ அவர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நினைக்கிறேன், நினைக்கிறேன். இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.